சக்தி, உள்ள வரலாமா? வாங்க சார். என்ன சார் இது? இல்ல, பாட்டி கீழே பிஸியா இருக்காங்க. அதான் இந்த புடவையை உங்ககிட்ட கொடுத்துட்டு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும்னு சொல்லி அனுப்புனாங்க. எப்படி சிவா சார் உங்களால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியுது? கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையா? யாரோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு உங்க பொண்டாட்டிக்கு நீங்களே புடவைய கொண்டு வந்து கொடுத்து ரெடியாக சொல்றீங்களே, எப்படி சிவா சார் உங்களால முடியுது? உலகத்துல எனக்கு நடக்கிற இந்த கொடுமை மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது. எப்படி சக்தி உனக்கு என் மேல கோவப்படாம இருக்க முடியுது? வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்க ஒய்ஃப், நீங்க தான் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லுவியே. அந்த லவ் இப்பவும் உண்மையா இருந்துச்சுன்னா நான் இந்த புடவையை கொண்டு வந்து கொடுத்த உடனே நீ என்ன நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டு என்கிட்ட சண்டை போட்டிருக்கணும் சக்தி. பாட்டி சொன்னாங்க உனக்கு அம்மாவோட ஞாபகம் வந்திருக்கும், அதான் நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கன்னு சொன்னாங்க. பாட்டி உன்னை சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல? இந்த உலகத்துல நம்ம யார ரொம்ப அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க சில நேரங்கள்ல நம்மள புரிஞ்சுக்கிறதே இல்ல. சிலரை பத்தி நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நமக்காக யோசிப்பாங்க. ஆமா, நீ யார சொல்ற? நீங்க யார பத்தி கேட்டீங்க? நான் பாட்டியை பத்தி கேட்டேன். நானும் அவங்கள பத்தி தான் சொன்னேன். சக்தி, நம்ம லைஃப்ல எது மேல ஜாஸ்தியா லவ் வச்சிருக்கோமோ அது ஒரு டைம்ல நம்ம அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி எதை நம்ம அதிகமா வெறுக்கிறோமோ அதை நம்மள அறியாமலே அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம பக்கத்துல இல்லாத வலி ரொம்ப ரொம்ப கொடுமை சக்தி. அவங்க உயிரோட இல்லாம இருந்தா கூட இல்லங்கிற மைண்ட் செட்ல வாழ்ந்துடலாம். ஆனா அவங்க நம்ம பக்கத்திலேயே இருந்தும் இனிமே அவங்க நமக்காக இல்லங்கிற வலி இருக்கு. அதான் சக்தி கொடுமையிலையும் கொடுமை. உசுர உருவி எடுக்குதே, மனசும் கிடந்து தவிக்குதே, கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே. ஓ, கசந்து போன ஒவ்வொரு நினைப்பும் சுட்டு எரிக்குதே. இதுதான் இனி நிஜமா வலிதான் சிவா, சிவா, வாங்க பாட்டி. சிவா, கீழே இன்னும் மாப்பிள்ளை செல்வா இன்னும் வரல. செல்வாக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்கேன். ஒருவேளை அவன் டிராபிக்ல தான் மாட்டிருக்கானான்னு நீ கொஞ்சம் போய் பாரு. சரி பாட்டி. சக்தி, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கேம்மா. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சக்தி, அத அங்க வச்சிரு. என் தங்கம், வா வாமா.